Future Vision Study Center, Salem. Right? So, agro climatic zones பார்த்தோம். So, இந்தியாவில் வந்து based on LGP 20 agro ecological zone வந்து பிரிச்சாங்க. ரைட், ஒரு நாள் ஒரு மணி நேரத்துக்கு எப்படின்னா மேஜரா வந்து கவர் ஆக போற சப்ஜெக்ட் என்னது? அக்ரானமி தான். ஓகேவா? கிராப் வைஸ் உங்களுக்கு வந்து போகும்போது இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். பட் வந்து அது மட்டுமே வந்து கொஸ்டின் வரப்போறது இல்லை இல்லையா? ஸோ அதுல வந்து நமக்கு வரப்போறது என்ன? ஒரு கிராப் வந்து என்ன சீசன் வரும்னு கேட்பாங்க, ஒரு வெரைட்டி கேட்பாங்க, எந்த இயர் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு கேட்பாங்க, இல்லை டூரேஷன், ஷார்ட் டூரேஷன் வெரைட்டி என்ன இப்போ இருக்கிறதுல அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 451 வந்து 105 days இப்போ வந்து ஷார்ட் டூரேஷன் வெரைட்டி. ஸோ அதுக்கு அந்த மாதிரி வரும். அப்புறம் ஒரு ஃபெர்டிலைசர் ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க. அவ்வளோதான். அதில் அதுக்கு பெருசாக அதில் வரவே வராது. கிராப் வைஸ் போனீங்க அப்படின்னா அது ஒன்றும் பெருசாக வராது. ஒரு 4-5 கொஷின் தான் வரும். மேஜர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீட்ராலஜியில் வந்து 5 கொஷினுக்கு மேலே வந்து கவர் ஆகும். இந்த ஜோன், இந்த இது நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த இதெல்லாம் இதுலவே உங்களுக்கு 2-3 கொஷின் வந்து வரும். ஸோ அதனால இதில் வந்து நமக்கு இது இன்ட்ரெஸ்ட், இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது அப்படின்லாம் வந்து எதையுமே நம்ம வந்து ஒமிட் பண்ணவே முடியாது. என்ன, ரிட்டன் எக்ஸாம் எழுதும்போது சாய்ஸில் வந்து 10ல் 2 சாய்ஸ் விட்டுட்டு போயிடலாம். அப்படிலாம் இதில் விட முடியாது. என்ன, நேற்றுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க 273க்கு 258 கட் ஆஃப்க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? 258க்கும் 273க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? 15 மார்க். 273 எடுத்தவரோட ரேங்க் வந்து 110, 258 எடுத்தவரோட ரேங்க் வந்து 465. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் யோசிச்சு பாருங்க. 15 மார்க் தான் டிஃப்ரென்ஸ். ஆனால் ரேங்க் எங்கேருந்து எங்கே வரைக்கும் டிஃப்ரென்ஸ் வருது பார்த்துக்கோங்க. 273 at 110, 258 at எங்க 465. அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 15 மார்க்ஸ். இந்த 15 மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களை விட ஒருத்தர் கூட போகலாம். எங்கே போகலாம்? இன்டர்வியூவில் வந்து போயிடலாம். ரிட்டனில் உங்களுக்கு விட கம்மியாக இருக்கலாம். பட் 15 மார்க்ஸ் இன்டர்வியூவில் வந்து உங்களை விட கூட வாங்கினா முடிஞ்சிச்சு. ஒரு கொஷின் 1.5 மார்க்கில் 1.5 மார்க் ஒரு கொஷனில் ஒருத்தர் ஒரு ஸ்லாப் வந்து வரும். அந்த 1.5 மார்க் ஸ்லாப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 25லேருந்து 30 பேர் மினிமம் இருப்பாங்க. 100 பேர் 150 பேர் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்? ஸோ அதனால இதில் எங்கேயுமே நம்ம வந்து ஒமிட் பண்ணவும் முடியாது. எனக்கு இது பிடிக்கும், எனக்கு பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து தோசை தான் பிடிக்கும், அதை மட்டும்தான் சாப்பிடுவேன், எனக்கு சிக்கன் பிரியாணி தான் பிடிக்கும், அதை மட்டும்தான் சாப்பிடுவேன்லாம் இதில் வந்து சாப்பிட முடியாது. தட்டில் கலவையாக எல்லாத்தையும் அள்ளி கொட்டினாலும் ஒன்றும் மிச்சம் வைக்காம சாப்பிடணும். அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். ஓகே, ஸோ அக்ரோ ஈக்கலாஜிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா. இது எப்படி எதை பேஸ் பண்ணி பிடிச்சாங்க அப்படின்னா NBSS அண்ட் LP. LUP என்னது? நேஷனல் பியூரோ ஆஃப் சாயில் சர்வே அண்ட் லேண்ட் யூஸ் பிளானிங். இவங்களோட இதுபடி NBSS அண்ட் LUP ஓட இதுபடி ICR 1978ல வந்து என்ன பண்ணாங்க? 20 அக்ரோ இக்கலாஜிக்கல் ஜோன்ஸ், அக்ரோ ஜோன்ஸா வந்து பிரிச்சாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்னது? பேஸ்ட் ஆன் கிளைமேட். இது வந்து என்னது? இக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ். ஈக்கலாஜிக்கல் அப்படின்னா என்னென்ன கவர் ஆகும்? ஈக்கலாஜிக்கல்ல
ஸோ ஈக்கலாஜிக்கல் அப்படின்னா என்னது? லேண்டு, என்விரான்மெண்ட் எல்லாமே புட்டுகுதர். இதை வந்து நம்ம வந்து பிரிக்கிறோம். ஸோ இதை வந்து மேஜர் கிளாசிஃபிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏரிட், செமி ஏரிட், சப் ஹியூமிட், 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 ப்ரீ ஹியூமிட், அடுத்தது கோஸ்டல், ஐலண்ட். ஸோ மொத்தம் 6 மேஜரா வந்து நம்ம பிரிக்கிறோம். ஏரிட், செமி ஏரிட், சப் ஹியூமிட், ஹியூமிட், ப்ரீ ஹியூமிட், கோஸ்டல், ஐலண்ட். நமக்கு ஏரிட் ஜோன்ல என்னென்ன வரும்? எனி ஐடியா? டெசர்ட் வருமா? பட் இவங்க எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, ஏரிட்ல வந்து என்னென்ன வருது அப்படின்னா, வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், அது கீழே வந்து 3 வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். இதுல வந்து எல்ஜிபி வந்து லெஸ் தேன் 90 டேஸ். எல்ஜிபினா என்ன? லென்த் ஆஃப் க்ரோயிங் பீரியட், லெஸ் தேன் 90 டேஸ். அடுத்தது வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்க்கு அப்புறம் அடுத்தது வந்து வெஸ்டர்ன் பிளைன் கோச்சோ. KACHOHH. ஸோ இதுல வந்து டெசர்ட் அண்ட் சலைன் சாயில்ஸ். இதுலயும் எல்ஜிபி வந்து லெஸ் தேன் 90 டேஸ் தான் இருக்கும். மூணு டெக்கான் பிளாட்டோ. இதுலயும் வந்து எல்ஜிபி வந்து லெஸ் தேன் 90 டேஸ். அடுத்தது செமி ஏரிட். செமி ஏரிட்ல வந்து நார்தர்ன் பிளைன் அண்ட் சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ். இதுல எல்ஜிபி 90 to 150 டேஸ். 90 to 150 டேஸ். Fifth one, Central Highlands, Gujarat Plains, so இதுலயும் நமக்கு வந்து எல்ஜிபி வந்து 90 to 150 டேஸ். ஓகே, அடுத்தது டெக்கான் பிளாட்டோ. 6th one, Deccan Plateau. இதில் எல்ஜிபி 90 to 150 days. 7th one, Telangana. Telangana 90 to 150 days. 8th one, Eastern Ghats, Tamil Nadu. Eastern Ghats, Tamil Nadu uplands, Karnataka plateau. இதுலயும் வந்து உங்களுக்கு டேஸ் வந்து 90 to 150 டேஸ்.
Okay, so subhumid. Ninth one, northern plain. Northern plain, LGP 150 to 180 days. Tenth one, Central Highlands, LGP 150 to 180 days. 11th one, Eastern Plateau, LGP 150 to 180. 12th one, Eastern Plateau and Eastern Ghats, LGP 150 to 180 days. அடுத்து ஈஸ்டர்ன் பிளைன், ஒன் 180 to 210 days. வெஸ்டர்ன் ஹிமாலயன் 180 to 210 days. ஓகே, ஸோ அடுத்தது ஹியூமிட். ப்ரீ ஹியூமிட்ல 3 வருது. பெங்கால் அண்ட் அசாம் பிளைன், இதில் வந்து எல்ஜிபி வந்து 210 plus days, 210 plus 16. ஈஸ்டர்ன் ஹிமாலயன் LGP 210 plus days. 17 North Eastern Hills, LGP 210 plus days. Coastal ecosystem, Eastern Coast Plain, LGP 90 to 210 days. 19 Western Ghats and Coastal Plain, West Coast, இதில் LGP 210 plus days. Island ecosystem, Andaman and Lakshadweep, LGP 210 plus days. ஸோ இதில் எல்ஜிபியில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த எல்ஜிபி இஸ் டைரக்ட் இண்டிகேட்டிவ் ஆஃப் மாய்ஸ்சர் அவைலபிலிட்டி இன் த சாயில் ரேதர் தேன் ரெயின்ஃபால். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரிட், நீங்கள் சொன்ன மாதிரி ஏரிட் அப்படின்னா நம்ம இன்னொரு கிளாசிஃபிகேஷனில் என்ன சொல்லுவோம், மழை கம்மியாக இருக்கிற ஏரியா சொல்லுவோம். ஆனால் இங்கே ஏரிடில் என்ன சொல்கிறோம், 90 லெஸ் தேன் 90 days கிராப் தான் வந்து இங்கே வரும். அப்படின்னா அங்கே வந்து சாயில் மாய்ஸ்சர் வில் பி அவைலபிள் ஃபார் 90 days. அந்த டேஸில் தான் நம்ம கிராப் வந்து ரைஸ் பண்ண முடியும். இதில் வந்து நமக்கு வந்து அப் டு 150 days வந்து வரைக்கும் நமக்கு வந்து மாய்ஸ்சர் அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ இங்கே நம்ம ரெயின்ஃபால் பேஸ் பண்ணி நம்ம வந்து பிரிக்கலை. வி டிவைடட் திஸ் அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் எதை வச்சு, அக்ரோ இக்கலாஜிக்கல் ஜோன் எதை வச்சு பண்ணியிருக்கிறோம், பேஸ்ட் ஆன் LGP. LGP is indicative of soil moisture rather than rainfall. Rainfall வச்சு we will not classify LGP. soil moisture எத்தனை நாள் இருக்கோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், LGP அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் அதனால தான் வந்து அந்த டேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு ஜோனுக்கும் 6 ஜோனுக்கும் வந்து அந்த LGP வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் we will go to crops and soils.
கிராப்ஸ் அண்ட் சாயில்ஸ். இதில் கிராப்ஸில் வந்து கிராப்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம்? கிராப் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸிஃபை பண்ணலாம்? ஆனுவல், பைனியல், பெரனியல் தான் வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம் இல்லையா? ஒன்று. அடுத்தது டைகாட், மோனோகாட்னு வந்து பிரிப்போம். அக்ரானமியில் வரும்போது எப்படி பிரிப்போம்? சீரியல்ஸ், மில்லட்ஸ், பல்சஸ், ஆயில் சீட்ஸ், ஃபைபர் கிராப்ஸ், கேஷ் கிராப், சுகர் கிராப், இப்படி பிரிப்போம். ஸோ அப்போ இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் வந்து ஒன்று லைஃப் சைக்கிள் வச்சு பேஸ்ட் ஆன் என்னது ஆன்டோஜெனி, based on ontogeny. This is based on life cycle. Life cycle என்னது? annual, biennial, perennial அப்படின்றது வந்து லைஃப் சைக்கிள். செகண்ட் வந்து based on economic use. எக்கனாமிக் யூஸ்ன்றது என்னது? அக்ரானமியா நம்ம சொல்றோம் இல்லையா? அதை வந்து we will divide into என்ன சொல்லுவோம்? சீரியல்ஸ், பல்சஸ், ஆயில் சீட்ஸ் அந்த மாதிரி பிரிப்போம். அடுத்தது 3 based on பாட்டனி. இதை வந்து சயின்டிஃபிக்கா வந்து நம்ம பிரிக்கிறோம். இதுல தான் எப்படி வருது? மோனோகாட், டைகாட், அதுல நம்ம வந்து டிஃப்ரெண்ட் வந்து ஸ்பீஷீஸ் வந்து நம்ம வந்து இது பண்றோம். ஓகேவா? அடுத்தது பேஸ்ட் ஆன் சீசன்ஸ். அடுத்தது பேஸ்ட் ஆன் கிளைமேட். பேஸ்ட் ஆன் சீசன்ல என்னென்ன கிராப் சொல்லலாம்? கரீஃப், ராபி கிராப்ஸ். கரீஃப், ராபி, சம்மர் 3 வந்து மேஜரா வந்து சொல்லுவோம். அதுல என்ன வருமோ அதை வந்து நம்ம சீசன் வச்சு சொல்லலாம். கிளைமேட்ல ட்ரை லேண்ட் கிராப், கார்டன் லேண்ட் கிராப், வெட்லேண்ட் கிராப். ஸோ இன்னொன்று இருக்கு என்னது? ஹில்லி கிராப் வந்து ஒன்று வரும் இல்லையா? ஸோ ஹில்லி வந்து நம்ம அக்ரிகல்ச்சரில் மேஜராக மோஸ்ட்லி கவர் ஆகிறது இல்லை. ஸோ வீல் என்ன சொல்லுவோம்? 3 தான் நமக்கு வந்து வெட்லேண்ட், கார்டன் லேண்ட், ட்ரை லேண்ட். 3 வந்து நம்ம கிளைமேட் பேஸ் பண்ணி வந்து சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து என்னது 5 கிளாசிஃபிகேஷன் டைப்ஸ் வந்து நம்ம வந்து இப்படி 5 டைப்பாக சொல்கிறோம். பேஸ்ட் ஆன் ஆன்டோஜெனி, பேஸ்ட் ஆன் எக்கனாமிக் யூஸ், பேஸ்ட் ஆன் பாட்டனி, பேஸ்ட் ஆன் சீசன், பேஸ்ட் ஆன் கிளைமேட். ஓகேவா? ஆன்டோஜெனினா நம்ம சொல்லிட்டோம். ஆனுவல், பைனியல், பெரனியல். ஆனுவல்னா சைக்கிள் கம்ப்ளீட்ஸ் வித்தின் எ இயர், மேபி எ வீக் ஆர் இயரா இருக்கலாம். பைனியல்னா வெஜிடேட்டிவ் பார்ட் இன் 1 year, ரீப்ரொடக்டிவ் growth phase வந்து 2nd year. ஸோ ஆனுவலுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ்? நம்மளோட மெயின் ஸ்டேபிள் ஃபுட் என்னது? பேடி, பிளாக்ராம். 2 இருந்தால் தான் காலையில் நம்ம இட்லி சாப்பிட முடியும் இல்லையா? ஸோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பைனியல் சுகர் கேன் ஆனுவல்ல தான் வரும். சுகர் பீட், சுகர் பீட், பீட்ரூட், ராடிஷ், இதெல்லாம் வந்து கேரட், இதெல்லாம் வந்து பைனியல்ஸ்ல வரும். ஓகே. அடுத்தது பெரனியல்ஸ்ல ட்ரீஸ் வரும், வாட்டர் கிராப்ஸ்ல வரும். எல்லாமே வந்து கோகனட் எல்லாமே வந்து பெரனியல்ல வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்தது பேஸ்ட் ஆன் எக்கனாமிக் யூஸ் அல்லது பார்த்தது தான் சீரியல்ஸ், மில்லட்ஸ், பல்சஸ், ஆயில் சீட்ஸ், சுகருக்கு இதெல்லாம் வந்து வரும். சீரியல்ஸ்க்கு என்னென்ன வரும்? ரைஸ், வீட், மெய்ஸ், பார்லி, ரை, இதெல்லாமே வந்து எதில் வரும்? சீரியல்ஸ்ல வரும். மில்லட்ஸ்ல கம்பு, சுர்கம்,
மெய்ஸ் முன்னாடி எதில் சொன்னீங்க? சீரியல்ஸில். திருப்பி மில்லட்ஸில் வருமா? வராது. ஸோ மில்லட்ஸ் வி டிவைட் இன்டு டூ, மைனர் மில்லட்ஸ், மேஜர் மில்லட்ஸ். சரி, மேஜர் மில்லட்ஸ் என்னென்ன? சொர்க்கம், கம்பு, சொர்க்கம், கம்பு, ராகி. மைனர் மில்லட்ஸ் என்னென்ன? குதிரைவாளி, திணை, சாமை, வரகு, பனிவரகு, இதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து மைனர் மில்லட்ஸ். பல்சஸ்ல கிரீன் கிராம், கௌபி. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்? சயின்டிஃபிக்னு படிச்சுக்கோங்க, ஃபேமிலி படிச்சுக்கணும். ரைட்? அது இப்போ சொல்லணுமா இல்லை நோட்ஸில் கொடுத்தா போதுமா? நோட்ஸில் கொடுத்தா போதும். ஓகே. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து என்னென்ன, அதனோட சயின்டிஃபிக் நேம் என்ன, அது எந்த ஃபேமிலியில் வரும், இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் ஒரு கொஷின் வந்து வரலாம், பேஸ்ட் ஆன் லைஃப் சைக்கிளில் வந்து இது பண்ணி வரலாம். ஆயில் சீட்ஸில் என்னென்ன மேஜர் வரும்? கிரவுண்ட்நட், செசாமம், சன்ஃப்ளவர், மஸ்டர்ட், ரேப் சீட், கோகனட். ஸோ எல்லாமே வரும். ரைட்? வேற இதில் மேஜர் நமக்கு வந்து ஆயில் வந்து எந்த ஆயில் யூஸ் பண்ணுறோம்? கிரவுண்ட்நட் தான் யூஸ் பண்ணுறோமா? எத்தனை பேர் வீட்டில் இப்போ கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க? எல்லார் வீட்லேயும் வந்து என்ன யூஸ் பண்ணுறீங்க? சன்ஃப்ளவர் ஆயில், கோல்டு வின்னரு தான் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? பியூர். ரைட், ஓகே, சந்தோஷம். ரைட், அது பேசணும் அப்படின்னா நம்ம ஊரில் வந்து விளையாத ஒரு பொருள் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாரும் வந்து நிறைய யூஸ் பண்ணிருக்கிறோம். நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு வந்து ப்ரொடக்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வேர்ல்டுலேயே அவ்வளோ ப்ரொடக்ஷன் வந்து கிடையாது, சன்ஃப்ளவரோட ப்ரொடக்ஷன் கிடையாது. தென் ஹவு வி ஆர் யூஸிங் சன்ஃப்ளவர் ஆயில் இட்ஸ் ஏ பெரிய கேள்விக்குறிகள். அதுக்கெல்லாம் ஆன்சர் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அது நம்ம போக வேண்டாம். ரைட். ஸோ அடுத்தது சுகர் கிராப்ஸ், சுகர் கேன், சுகர் பீட். ரைட். ஃபைபர் கிராப், காட்டன், ஜூட், மெஸ்தா. ஓகே. அடுத்தது ஃபாடர், ஃபாரேஜ் கிராப்ஸ். ஃபாடருக்கு என்னென்ன வரும்? லூசன், பெர்சிங், கம்பனேப்பியர். ஈவன் சொர்க்கம் கம்ஸ் அண்டர் ஃபாடரில் வரும். கௌபி வந்து ஃபாடரில் வரும். அடுத்தது நிறைய இருக்கு. ஸோ அதில் வந்து இது பண்ணிக்கோங்க. ரைட். அடுத்து ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸ். ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸில் என்ன வரும்? பெப்பர், ஜிஞ்சர், கார்டமம், பென்னுக்ரீக், சின்னமாம். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸில் வரும். அடுத்தது மெடிசினல் பிளான்ஸ். இது எல்லாமே வந்து நம்ம வீட்ஸ் என்னென்ன நம்ம வேணான்னு தூக்கி போடுறோமோ அது எல்லாமே எதில் வரும்? மெடிசினல் பிளான்ட்ல வரும். ஓகே. அடுத்தது என்னது? பீவரேஜஸ்ல என்ன வரும்? டீ, காஃபி, சிக்கரி, கொக்கோ. ஸோ இது எல்லாமே இதில் வரும், பீவரேஜஸ்ல வரும். இதெல்லாம் வந்து பேஸ்ட் ஆன் எக்கனாமிக் யூஸ் வந்து வி டிவைட் தி கிராப்ஸ். ஓகே. அடுத்து வந்து சயின்டிஃபிக் ஆர் பொட்டானிக்கல் கிளாசிஃபிகேஷன். இது எப்படி வந்து நம்ம பிரிக்கிறோம்? மோனோகாட், டைகாட்டுக்கு சொல்றோம். பட் சயின்டிஃபிக்கா பிரிக்கும் போது என்ன பண்றோம்? எப்படி பிரிக்கிறோம்? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிங்டம், டிவிஷன், சப்டிவிஷன், கிளாஸ், ஆர்டர், சப்ஆர்டர், ஃபேமிலி, அதுக்கப்புறம் வந்து ஜீனஸ், ஸ்பீஷிஸ். இதுதான் நம்ம அடுத்தது இப்படி கொண்டு போறோம். என்னது? கிராஸ் டைப், அதாவது மோனோகாட் வந்து அது எந்த இதுல வரும்? கிங்டம் எதுல வரும்? பிளான்ட், டிவிஷன்,
ரைட். சரி, இது வந்து அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்பலாம் இன்டெப்த்தாக போக வேண்டாம். பேஸ்ட் ஆன் அது வந்து இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம், கிங்டம்ல இருந்து ஸ்பீஷிஸ் வரைக்கும் வந்து பிரிக்கிறோம். அதுல வந்து ரெண்டு மேஜர் டிஃபரன்ஸ் நமக்கு என்ன, மோனோகாட் டைகாட் வந்து பிரிச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் சீசன், கரீஃப், ரபி, சம்மர். ஸோ கரீஃப் கிராப் வந்து என்னென்ன, கரீஃப் சீசன் என்ன முதல்ல, ஜூன் டு செப்டம்பர். ரபி அக்டோபர் நவம்பர். அக்டோபர் நவம்பரோடு முடிஞ்சிச்சா? அக்டோபர் நவம்பர் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் வரும். ஓகே. ஸோ சம்மர் 2 மாசம் வரும். எந்த மாசம்? ஏப்ரல் மே. ஓகேவா? ஸோ இதுல வரக்கூடிய கிராப்ஸ் என்ன அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம வந்து பிரிக்கிறோம். கரீஃப் கிராப் ரைஸ், பல்சஸ், கிரீன் கிராம் வரும். ரபிலே வந்து உங்களுக்கு வந்து பேடி வரும், ஆயில் சீட்ஸ் வரும், பீஸ் வரும். இது பல்சஸ்ல மேஜரா வந்து இதெல்லாம் வந்துடும், பீஸ், அப்புறம் கிராம், பெங்கால் கிராம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரபியில தான் வரும். ஓகே. சம்மர்ல வரக்கூடிய கிராப் வந்து மேஜரா மெய்ஸ், இந்த மாதிரி கிராப்லாம் வந்து சம்மர் கிராப். பேஸ்ட் ஆன் கிளைமேட்டிக் கண்டிஷன், டிராபிக்கல், சப்டிராபிக்கல், டெம்பரேட், போலார் கிராப் சொல்லிட்டு. டிராபிக்கல் கிராப்ல கோகனட், சுகர் கேன். சப்டிராபிக்கல் ரைஸ், காட்டன். அடுத்தது டெம்பரேட் வீட், பார்லி. அடுத்தது போலார் கிராப் ஆல் பைன்ஸ் அண்ட் பாஸ்சர் கிராசஸ். ஸோ இதெல்லாம் கம்ஸ் அண்டர் கிளைமேட்ல வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்தது என்னது, சாயில். What are the soils available? Well, what is soil? What is soil? It's a medium for plant growth. Only for medium for plant growth. Soil na என்ன டெஃபினேஷன் சாயிலுக்கு என்ன சொல்லுவோம்? அது வந்து SOIL, அதை வந்து நம்ம பிரிச்சு சொல்றீங்க. சாயில் அப்படின்னா என்ன டெஃபினேஷன் நமக்கு வரும்? Soil is defined as thin layer of earth soil is defined as thin layer of earth crust made up of distinguished and decomposed rocks, complex mineral compound. Organic matter, water or air, and living organism like bacteria, fungi, insects and worms, and serve as the natural medium of growth of plants.
Okay, so this is definition for soil. Okay, so major soils வந்து என்ன? So இந்தியால major soil வந்து alluvial soil, அப்புறம் black soil, அடுத்தது red soil, laterite, desert soil, forest and hill soil, அடுத்தது சேவன் வந்து ப்ராப்ளம் சாயில். ரைட்டா? இதே கிளாசிஃபிகேஷனை கொண்டு போய் நீங்க வந்து சாயில் சயின்ஸ்ல எழுதுவீங்களா என்ன? அங்க எழுத முடியுமா? அங்க எழுத முடியாது. ஸோ அங்க வந்து நம்மளோட சாயில் கிளாசிஃபிகேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இங்க நம்ம அக்ரானமிக்கா வந்து என்ன பண்றோம்? சாயில வந்து 7 டைப்ஸா வந்து we divide சாயில்ஸ் வந்து 7 டைப்ஸா வந்து டிவைட் பண்றோம். அலுவியல் சாயில் இதெல்லாம் என்னென்ன வரும்? என்டிசால்ஸ், இன்செப்டிசால்ஸ். சாயில் சயின்ஸ் கிளாஸ் எடுத்துட்டாங்களா உங்களுக்கு? இல்லையா? எடுக்கலையா? அண்ட் அல்ஃபி சாயில். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எதில் வரும்? அலுவியல் சாயில். பிளாக் சாயில் வந்து பிரிட்டி சால். ரெட் சாயில் வந்து இது லேட்டரைட் சாயில், அல்டி சால். டெசர்ட் சாயில் வந்து அரடி சால். அரடி சால். இது வந்து பீட் அண்ட் மார்ஷி சாயில். ப்ராப்ளம் சாயில் வந்து ஆசிட் அண்ட் alkaline soil. Okay, acid, alkali, saline இதெல்லாம் வந்து வரும். ஓகேவா? சரி இல்லையா? acidic, alkaline, saline, சோடிக் அது நிறைய இருக்கு ப்ராப்ளமேட்டிக் சாயில்ல. ஸோ வந்து நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆசிட் அண்ட் அல்கலைன் சாயில். In India வந்து மேஜர் சாயில் அவைலபிள் வந்து என்ன சாயில்? அலுவியல் சாயில். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 48 மில்லியன் ஹெக்டேர் 48 million hectare comes under river alluvial soil. The second one, black soil. So இது வந்து மெயினா ஏன் black soil சொல்றோம்? The color itself black-ஆ இருக்கும். இந்த black color எதனால வருது? Due to humus content. அதனால வந்து black color வந்து வருது. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து 32 மில்லியன் ஹெக்டேர் வந்து இந்தியாவில் வந்து இருக்கு black soil. ஓகே,
ரெட் சாயில் இதனோட கலர் ஏன் ரெட்டா இருக்கு? அயன் ஆக்சைடு வந்து இருக்கிறதுனால கலர் வந்து ரெட்டா இருக்கு. ஸோ இது அரௌண்ட் வந்து 30 மில்லியன் ஹெக்டர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து கவர் ஆகுது. இது உங்களுக்கு பர்சன்டேஜ் எவ்வளோ டோட்டல் இந்தியாவில் வந்து எவ்வளோ ஹெக்டர்ஸ் இருக்கு ஏரியா? 143 மில்லியன் ஹெக்டர் அப்ராக்சிமேட்லி. ஓகேவா? ஸோ அதில் வந்து 42% வந்து 42 மில்லியன் ஹெக்டர்னா எத்தனை பர்சன்ட் வரும்? ரைட். ஸோ பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். 143 141 அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒவ்வொரு இதில் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்டாக வந்து நமக்கு ஒரு இதில் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு புக்கில் வந்து ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. 141 இருக்குது, 143 இருக்குது, 143.8 இருக்குது. அதனால் அது வந்து எது நம்ம சொல்கிறதுனே வந்து ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். நீங்கள் 143.8 மில்லியன் ஹெக்டர்ஸ் அப்படின்னு ஒரு டேட்டா வரும். அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்தியன் டோட்டல் கல்டிவேபிள் ஏரியாவில் எடுத்துக்கோங்க அதை. ஓகேவா? ஸோ அது அடுத்து வந்து இந்த ஆசிட் சாயில் மொத்தத்தில் வந்து மினிமம் பர்சன்டேஜ் மேஜராக இது 3, இது 42 மில்லியன் ஹெக்டர்ஸ், இது 30 மில்லியன் ஹெக்டர்ஸ். மேஜர் இது 3 வந்து கவர் ஆகிடும். உங்களுக்கு இதில் எவ்வளோ வந்துடுது? 70-100 மில்லியன் ஹெக்டர்ஸ் வந்துடும். பேலன்ஸ் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் வரும். இதில் ப்ராப்ளம் சாயில் வந்து ஆசிட் சாயில் வந்து எவ்வளோ ஈஸி இருக்கும்? பிஹெச் எவ்வளோ இருக்கும்? ஈஸி விட்டுரும். பிஹெச் எவ்வளோ இருக்கும்? லெஸ் தென். நியூட்ரல் பிஹெச் எவ்வளோ? 7. 7க்கு கீழே போயிட்டாவே என்னது? ஆசிட் சாயில். அதில் ப்ராப்ளமேட்டிக் சாயில் அப்படின்றது என்னன்னா லெஸ் தென் 5க்கு கீழே இருந்துச்சுனாவே ப்ராப்ளமேட்டிக்ல வந்துடும். ஈவன் சம் வந்து கிராப்ஸ்லாம் 6 வரைக்கும் வந்து டாலரேட் பண்ணி வரும். ஸோ 6க்கு கீழே போனால் தான் உங்களுக்கு என்ன பண்ணுறோம்? ஆசிட்ல கொண்டு போகிறோம். அல்கலை சாயில்னா மோர் தென் 8. அதுக்கு மேலே போச்சுன்னா 9க்கு மேலே போனால் சோடிக் சாயில். ரைட். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இன்டெப்த்தாக வந்து உங்களுக்கு இதில் சொல்லி கொடுப்பாங்க சாயில் சயின்ஸில். சோடிக் சாயில்னா என்ன, சலைன் சோடிக்னா என்ன, அதெல்லாமே சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து அந்த ஒரு டேபிள் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. பிஹெச், இசி, இஎஸ்பி, இது 3 வந்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதில் வந்து ஒரு கொஷின் வந்து வரும். 100% டேம் ஷூர் அந்த இதில் வந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். அந்த டேபிள் வந்து தரவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். ஓகேவா? ரைட். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.